ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவ வல்லமையை பிரதிபலித்தல். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. எபேசியர் 3:20. ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனை சுற்றிலும் அநேக எதிரிகள் உண்டு. அவன் தேவனுடைய வல்லமையை பிரதிபலித்தால் மாத்திரம் போதும், எதிரிகள் பறந்தோடுவார்கள். அது செய்யக்கூடாமற் போவதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய விசுவாச குறைவே ஆகும். ஆர்க்கிமெடிஸ் என்ற விஞ்ஞானி ரோமர்களின் கப்பற்படையை சூரியனின் உதவியினால் அழித்தான். அநேக கண்ணாடிகளை கொண்டு சூரிய கதிர்களை கப்பலின் மேல் பிரதிபலிக்கச் செய்து இப்படி கப்பலையே எரித்து விட்டான். ஒரு விஞ்ஞானி தன்னுடைய அறிவினால் இயற்கையின் சக்தியை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதைவிட பெரிதான காரியங்களை செய்ய முடியும் அல்லவா? எப்படி? தேவனுடைய வல்லமையை நாம் பிரதிபலிப்பதின் மூலம், அதாவது நீதியின் சூரியன் இயேசு நமக்காக இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து நிற்க வேண்டிய இடத்தில் அதே கோணத்தில் நிற்போமானால் வெற்றி நம்முடையதாகும். 1000 ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து அடையும். நாம் எல்லா நேரத்திலும் நம்முடைய சொந்த பலத்தில் சார்ந்திருந்து அவசர காலத்தில் மாத்திரம் தேவ உதவியை நாடுகின்றோம். தேவன் பேரில் வைக்கும் மெய் விசுவாசம் பலனுள்ளது. மாடுகளை வைத்து ஏர் ஓட்டிக் கொண்டிருந்த சமயத்தில் டிராக்டர் வந்தது. டிராக்டரை பார்த்த மக்கள் இதுதான் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இயந்திரம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று உலகில் அதைவிட அதிகமான சக்தி வாய்ந்த கருவிகள் உண்டு. மின்னல் வேகத்தில் கடந்து செல்லும் ராக்கெட்டுகளும் உண்டு. இப்போது மட்டுமல்ல, அந்த காலங்களிலும் இதே சக்தி இருக்கத்தான் செய்தது. ஆனால் மனிதன் அதை உணரவில்லை. அதேபோல் இப்போது நாமும் தேவனுடைய சக்தியை உணராதபடியினாலேயே தேவனுடைய வல்லமையை உபயோகப்படுத்தாமல் இருக்கின்றோம். தேவன் ஒரு முறை சொன்னார். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். சகரியா 4:7. பெரிய மலை கூட நமக்கு முன் சமபூமியாகும் அவரோடு நாம் இருந்தால். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.